सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 36வது சட்டம். அதாவது இவ கங்கைக்கரைக்கு வந்த உடனே கங்கையினுடைய கதை என்ன, சரித்திரம் என்ன, 2 கேள்வி கேட்கிறா. கங்கையினுடைய பெருமை என்ன, அப்புறம் கங்கைக்கு திரிபதகான்னு பேர் வந்தது. அதாவது கங்கை என்னாச்சுன்னா 3 லோகத்திலையும் ஓடுற ஒரே நதி. பாக்கி எல்லா நதியும் பூமியில ஓடும், இல்ல பாதாளத்துல ஓடும், இல்ல தேவலோகத்துல ஓடும். தேவலோகம், பூமி, பாதாளம்னு 3 லோகத்திலையும் ஓடக்கூடிய ஒரே நதி கங்கை. அதனால கங்கைக்கு திரிபதகா 3 வழியில போற நதி அப்படின்னு பேரு. இந்த திரிபதகான்னு பேர் ஏன் வந்தது அப்படின்னு ராமர் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். 36வது சட்டம். உக்த வாக்கியே முனௌ தஸ்மின் உபௌ ராகவ லக்ஷ்மணௌ பிரதிநந்திய கதாம் வீரௌ ஊச்சதுரும் முனிபுங்கவம் தஸ்மின் முனௌ உக்த வாக்கியே சதி. அந்த முனிவர் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி நிறுத்தின அளவுல, அதாவது என்ன பண்ணார், ஹிமவானுக்கு 2 பொண்ணு, கங்கைன்னு 1, 2வது உமா. கங்கை தேவர்கள்லாம் எங்களுக்கு தேவகாரியத்துக்காக எங்களுக்கு கொடுங்கன்னு தேவர்கள்லாம் கேட்டு கங்கையை வாங்கிட்டுட்டா. உமையை ருத்ரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு கதையை சொன்னார் அந்த இடத்துல. தஸ்மின் உக்த வாக்கிய, இந்த மாதிரி அவர் சொன்ன அளவுல கதாம் பிரதிநந்திய, கதை கேட்கறதுக்கு முக்கியமான சுவாரஸ்யம் என்னன்னா ஊங்கொட்டணும். ஊங்கொட்டலைன்னாக்க அப்புறம் என்ன ஆகும், கதை சொல்றவா தூங்கி போயிட்டாலும் என்ன எதுன்னு தெரியாம போயிடல கேட்கிறவா. அதனால என்ன பண்ணோம், பிரதிநந்தியனா அதை கொண்டாடி, அதை ஏற்றுக்கொண்டு, அதாவது கதை பேஷ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பிரதிநந்தியனா அது என்னத்தம், ஏற்றுக்கொண்டு அதை கொண்டாடி. வீரவும் முனிபுங்கவம் ஊச்சதுகு, அந்த வீரர்கள்னா ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும், ராம லக்ஷ்மணவும் அதாவது ராமரும் லக்ஷ்மணனும் முனிபுங்கவம் ஊச்சதுகு அவரை பார்த்து சொன்னான். தர்மயுக்தம் இதம் பிரம்மன் கதிதம் பரமம் தொயா. நீங்க என்ன சொன்னாலும் அது தர்மயுக்தம், அதாவது தர்மத்தோடு கரெக்டா. அதாவது என்ன ஆகும்னா, நீங்க சொல்ற கதை இருக்கு பாருங்க, ஜாஸ்தியா குறைச்சலா இல்லாம தப்பா இல்லாம சரியாக தர்மயுக்தம் கரெக்டா இருக்கு, நல்லா இருந்தது, சரியா சொன்னேன். பரமம் தொயா துகிதுகு சைலராஜஸ்ய ஜேஷ்டாயாக வக்து மருகசி. நீங்க ருத்ரனுக்கு உமையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாள்னு சொன்னேன். ஆனா ஜேஷ்டாயாக மூத்தவளான கங்கை இருக்கு இல்லையா, சைலராஜஸ்ய ஜேஷ்டாயாக துகிதுகு, அதாவது மலைகளுக்கு அரசனான ஹிமவான் இருக்கானே அவனுடைய முதல் பொண்ணு, அவளுடைய கதையே எங்களுக்கு என்ன ஆகும், பக்து மருகசி விஸ்தரம். பக்து மருகசினா எப்படி விஸ்தரம், அதை கொஞ்சம் அந்த கதையை விஸ்தாரமா சொல்லணும். வெறும் சுருக்கமா எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்ல, அந்த கதையை கொஞ்சம் விஸ்தரம். ஏன்னா விஸ்தரக்னியோசி, உங்களுக்கு தான் கதை ஃபுல்லா தெரியும். விஸ்தரக்னியோசி டீட்டெயில்டா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சவர், ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவர். ஏன் அந்த கங்கையை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க, திவ்ய மானுஷ சம்பவம். திவ்யம் அப்படின்னு சொன்னா தேவலோகம், மானுஷம்னு சொன்னா மனுஷலோகம். அதனால என்ன எடுத்து திவ்யம் மனுஷலோகம், இந்த 2 லோகத்தினுடைய சம்பந்தமும் அதுக்கு எப்படி ஏற்பட்டது. தேவலோகத்துக்கு தேவர்கள் வாங்கிட்டு போயிட்டான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக்சுவலா 3 லோகம், பூஹு புவஹா ஸ்வஹா. பூஹுங்கிறது பூலோகம், புவஹாங்கிறது அந்தரிக்ஷம், ஸ்வஹா அப்படிங்கிறது சொர்க்கலோகம். ஸோ பூர்புவ ஸ்வஹா அப்படிங்கறதுல தேவர்கள் வாங்கிட்டு போயிட்டாங்கிறதுனாலயே சொர்க்கலோகத்துக்கான சம்பந்தம் கங்கைக்கு தெரியறது, அந்தரிக்ஷ லோகமும் சம்பந்தம் தெரியும் ஏன்னா அங்க போறதுனாலயே. ஆனா பூலோகத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டது திவ்ய மானுஷ சம்பவம். திவ்யமான கங்கைக்கு மானுஷ சம்பவம், மனுஷ லோகத்தினுடைய சம்பவம் எப்படி ஏற்பட்டது, சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது. தீன் பதோ ஹேதுனாகேன பிளாவையேத் லோகபாவனி. கங்கைக்கு என்ன பேரு, லோகபாவனி. எல்லா லோகங்களையும் புனிதப்படுத்தக்கூடியவள். த்ரீன் பதான் கேன ஹேதுனா பிளாவையே, 3 பதான் 3 வழிகளையும் எப்படி அவ பிளாவையேத் மூழ்கடிப்பாள், அதாவது வெள்ளப்பெருக்கு எடுக்கும்படி செய்வாள். எப்படி எல்லா இடத்துலயும் பரவலான்னு அர்த்தம், அவ்வளவுதான் பிளாவையேத்துங்கிறதுக்கு. கதம் கங்கா திரிபதகா விஸ்ருதா. திரிபதகாங்கிறது முதல் கேள்வி. முதல் 2 கேள்வி, அதாவது சொர்க்கத்துக்கும் அந்தரிக்ஷத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கு, பூமிக்கு சம்பந்தம். திரிபதகான்ற பேரு, அதாவது பூலோகத்துக்கு அவ சம்பந்தம் எப்படி வந்தது. விஸ்ருதா சரிதுத்தமா. சரித்துனாக்க பிரவாகங்களுக்குள்ள உத்தமான சிறந்தமான பிரவாகம். விஷ்ணு லோகேஷு தர்மக்கிய கர்மபி கை சமன்விதா, கைகி கர்மபிகி சமன்விதா. எந்த கர்மாவனாலும் அவன் இந்த லோகத்துக்கு வந்தான்.
அதாவது அவளா இந்த லோகத்துக்கு வந்தாளா, வர வச்சாளா, எதனால இப்படி வந்தா, எதனால அவளுக்கு அந்த சம்பந்தம் ஏற்பட்டது? ஏன்னா பூலோகத்துக்கு வரதா இருந்தா என்ன பண்றோம், அவாவா செஞ்ச புண்ணியன புண்ணியம் பாபியான பாபம் உபாபியாமேவ மனுஷ லோகம்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, புண்ணிய பாபங்களால வரணும்னு. சோ பூலோக சம்பந்தம் ஏற்படுறதா இருந்தா கங்கைக்கே பூலோக சம்பந்தம். அதான் லோக பாவனின்னு எல்லாரையும் புண்ணியப்படுத்தக்கூடிய கங்கையானது, எல்லாரையும் புண்ணியப்படுத்தக்கூடிய கங்கையானது, எல்லாத்தையும் இருக்க பாவத்தை போக்கக்கூடிய கங்கையானது பூலோகத்துக்கு ஏன் வருது? பூலோகத்துக்கு வரதுனாலே புரிஞ்சுக்கணும் இல்லையா, பூலோகத்துக்கு ஏதாவது தங்களுடைய பாவத்தை கழிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா பூலோகத்துக்கு என்ன பேரு, பூலோகம் இல்ல பாரத தேசத்துக்கு கர்ம பூமின்னு சொல்றோம். அதாவது நம்ம பண்ண புண்ணிய பாபங்களை கழிச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம புண்ணிய பாபங்களை சம்பாதிச்சுக்கிறதுக்காகவும் இங்க வரும். சோ அப்ப பூலோக சம்பந்தம் ஏற்படுறதுன்னா என்ன காரணத்தினால, கைஹி கர்மபிகி, என்ன கர்மாக்களாலே அவளுக்கு இந்த சேர்ந்தவளாக இந்த பூலோகத்துக்கு வந்தாள். ததா புருவதி காகுஸ்தே, காகுஸ்தேன்னா ககுஸ்த வம்சத்துல வந்த ராமர், ககுஸ்த வம்சத்துல வந்தவரான ராமர் ததா புருவதி சதி அப்படி இந்த கேள்வியை கேட்கும் போதே விஸ்வாமித்ர தபோதனஹா நிகிலேன கதாம் சர்வாம் ரிஷிமத்தியே நியவேதியத், கதாம் நிகிலேன நியவேதியத், பூர்வமா அந்த கதையை என்ன பண்ணார், முழுக்க அந்த கதையை சொல்றாரு. இப்ப இந்த ஆக்சுவலா அது கங்கையினுடைய உற்பத்தியை பத்தி சொல்ல போறாரு பின்னாடி. இந்த சர்க்கம் இதுக்கு அடுத்த சர்க்கம் எல்லாம் முடிஞ்ச விட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போறாரு ஒரு 5 சர்க்கம். இந்த 5 சர்க்கம் கங்காயனுடைய உற்பத்திங்கிறது சாதங்கள்ல அபிசிரவணத்துக்கான பாராயணத்துக்கான புண்ணியமா அது சொல்லியிருக்காரு. சாதத்துல அபிசிரவணம் வரும்போது இந்த கங்கோத்பத்தி ஒரு 5 சர்க்கம் இருக்கு, அந்த சர்க்கத்தை பாராயணம் பண்றதுங்கிற வழக்கம். அபிசிரவணத்துக்கு இது பண்ணலைன்னாக்க அதுக்கு இதையும் பாராயணம் பண்ணலாம் அப்படின்றதாக சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு சரித்திரம் இந்த சரித்திரம். அதனால நிகிலேன கதாம் சர்வாம் ரிஷிமத்தியே நிவேதியத், அந்த ரிஷிகள்லாம் இருக்காள எல்லா ரிஷிகளுக்கு நடுவுலையும், அதாவது 100 மாட்டு வண்டியில அக்னிஹோத்திர சாமான்கள் வருது. 100 மாட்டு வண்டியில அக்னிஹோத்திர சாமான்கள் இவ மிசிலைக்கு போகும்போது இவாளோட கூட வருதுன்னாக்க எவ்வளவு ரிஷிகள் இவாளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புராராம கிருத்தோத்வாகா சிதிகண்டோ மகாதபாக. சிதிகண்டகா, சிதிகண்டகான சிவனுக்கு பேரு. ஸ்ரீகண்ட சிதிகண்ட கபால பிருது அப்படின்னு அமரகோஷம். ஸ்ரீஹிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விஷம்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீகண்டகான்னா விஷகண்டகா, விஷத்தை தனது கழுத்திலே கொண்டவன். நீலகண்டன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ரீகண்டகாங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஸ்ரீர்கரளம் விஷம். அதே மாதிரி சிதிகி அப்படின்னு சொன்னா கருப்பு. அந்த விஷம் கழுத்துல தங்கிட்டதுனால சிவன் செக்கச்செவேல்னு இருக்கார், அதாவது நல்ல வெள்ளை கலர். ஆனா அவருடைய கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பான கலர்ல இருக்கு. நீலகண்டகான்னு பேர் இல்லையா, கழுத்து மட்டும் கருப்பா இருக்கிற காரணத்தினால அவருக்கு சிதிகண்டன் ஒரு பேரு, கருப்பான கழுத்தை உடையவர். சிதிகண்டகா கிருத்தோத்வாகா. கிருத்தோத்வாகனாக்க உமைக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் நடந்தது சரியான முறையில், அதாவது சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி முறையில. இன்னும் உத்தர பல்குனி நட்சத்திரம், அதாவது ஜைத்ரே முகூர்த்தே கிருத்த சஜலாஞ்சனேன யோகம் கதாசு உத்தர பல்குனிஷு அப்படின்னு 7ஆம் இடம் சுத்தமா இருக்கும் பொழுது ஒரு சூரியனுடைய இதுல இந்த லக்னத்துல அந்த இது உத்தர பல்குனி நட்சத்திரத்துலன்னு காளிதாசன் பகவானுக்கு எப்படி பரமேஸ்வரனுக்கு விவாகம் எப்ப நடந்தது அப்படின்னு, பார்வதி விவாகத்துக்கு தயாரான விதம், பரமேஸ்வரன் விவாகத்துக்கு தயாரான விதம், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா வர்ணிச்சு வர்றார். வர்ணிச்சு வரும்போது சிவனுடைய கல்யாணத்துக்கு என்ன சொன்னாக்க விஷ்ணு பிரம்மா இந்திரன் தேவர்கள் எல்லாரும் வந்தவாளெல்லாம் சிவன் எப்படி ரிசீவ் பண்ணிருந்தாப்புன்னு கூட எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணின்னு வர்றார். அதனாலதான் இங்கேயும் எழுதும் போது என்ன பண்ணாரு, கிருத்தோத்வாகா. சாதாரண மேல கிருத்தோத்வாகனா சாஸ்திர விதிப்படி எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணுமோ அந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டவராக கிருத்தோத்வாகா. பாக்கி பேர்லாம் நீங்க இதுல பதில் வச்சுங்க. க்ஷீராப்தி மதனம் நடக்கிறது, க்ஷீராப்தி மதனம் நடந்தவொடனே க்ஷீராப்தியிலிருந்து லட்சுமி வந்தா. ஒவ்வொருத்தரும் க்ஷீராப்தியிலிருந்து யார் எதெல்லாம் வந்ததோ அவ ஒவ்வொரு இடத்துல எனக்கு இது கூட எனக்கு இது கூட எனக்கு இது கூடன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா எடுத்துட்டா. ஐராவதம், அதுக்கப்புறம் அந்த அப்சரஸ்கள் இவெல்லாம் வந்தபோது இந்திரன் என்கிட்ட கூட எடுத்துன்னு போயிட்டான். தேவர்கள் எல்லாரும் அமிர்தத்தை பங்கு போட்டுண்டா. கௌஸ்துவமணி விஷ்ணு எடுத்துட்டார், லட்சுமியும் விஷ்ணு எடுத்துட்டாரு, என்ன எடுத்து அந்த இடத்துல எடுத்துட்டாரு, அப்படியே போயிடுது, அவ்வளவுதான். பின்னாடி வேணா ஏதாவது ஸ்ரீநாத கல்யாணம் அவதாரங்கள் வேணா கல்யாணத்தெல்லாம் வர்ணிக்கிறமே ஒழிய இந்த க்ஷீராப்தி மதனம் மாதிரி இடங்களை வர்ணிக்கும் போது என்ன ஆயிடுது, யார் யாருக்கு என்னென்ன பங்கோ அவ பங்கு எடுத்துன்னு போயிட்டாங்கிற மாதிரி தான் வர்ணேஷன் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல வர்ணிக்கும் போது சிவனுடைய கிருதோத்வாகா இவரே சொல்றார். சாஸ்திர பிரகாரம் அவர் என்ன பண்ணார், இவர் அகஸ்திரி வள்ளலாம் இருந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். யார் யார் இருந்தா ரித்திகா இருந்தான்ட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி சாஸ்திர பிரகாரம். அதனாலதான் மீனாட்சி கல்யாணத்தை வர்ணிக்கும் போது எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த விஷ்ணு தாரவாத்தை கொடுக்குற மாதிரியும் சிவன் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க. கிருதோத்வாகா புராராம கிருதோத்வாகா சிதிகண்டோ மகாதபாகா. சிவன் பெரிய தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலா அந்த இடத்துல சேனாபி காமேன தபஸ்சகாரன்னு காளிதாசனும் சொல்றான். அதாவது அந்த மன்மதனை, அதாவது என்ன ஆகும்னாக்க சிவன் என்ன பண்ணான்னா தபஸ்ல போய் உட்காந்துட்டார்.
சிவன் தபஸ்ல போய் உட்கார்ந்த உடனே அந்த தபஸ் வந்து ஏன் உட்கார்ந்தாரு, எப்ப உட்கார்ந்தாரு, எதுக்காக உட்கார்ந்தாருன்னு தெரியாது. சிவனுடைய தபஸை வந்து யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றான்னா, தாரகாசுரன் ஒரு பெரிய அசுரன், அவன் என்ன பண்றான்னாக்க ஒரு வரம் கேட்கிறான். சிவனுக்கு பிறக்கிற குழந்தையாலதான் எனக்கு மரணம் இல்லாம இருக்க முடியாது, அப்படி மரணம் வரணும்னா சிவனுக்கு பிறக்கிற குழந்தையாலதான் தனக்கு மரணம் வரணும் அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா சிவனுக்கு வந்து யாராலையும் தபஸ் பண்ண முடியாது, அது சிவனை தபஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியாததுனால சிவன் வந்து வெளியில தபஸ்ல இருந்து வெளியில வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, நடக்க போகாத காரியம். அது நடக்க போகாத காரியங்கிறதுனால தன்னுடைய மரணமும் நிகழ முடியாது அப்படின்னு கணக்கு பண்ணி இந்த மாதிரி அவன் வரணும் கேட்கிறான். அப்பதான் சிவன் வந்து அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தேவர்கள்லாம் சேர்ந்து மன்மதன் அனுப்பிச்சு சிவனுடைய தபஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி சிவனுக்கு வந்து பார்வதியை பார்த்த உடனே சிவன் என்ன பண்றாரு, அவருடைய தபஸுக்கு பங்கம் ஏற்படுறது. பங்கம் ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஆனா தபஸுக்கு பங்கம் பண்ணிட்டு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு போயிடுறாரு. அப்புறம் பார்வதி என்ன பண்ணா, அது தன்னுடைய ஒரு அழகுக்கு நேர்ந்த அவமானமா நினைச்சு, அதனால தன்னுடைய அழகுனால சிவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாட்டா கூட தன்னுடைய அன்புனாலையும் ஒரு தபஸ்னாலையும் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு தபஸ் பண்றா. அந்த தபஸ்லதான் அவளுக்கு அபர்ணான்னு பேர் வந்தது. எதையுமே சாப்பிடாம ஒரு வருஷ காலம் பூர்ணமா தபஸ் இருக்கா. இதுலயும் பார்த்தோம், அதாவது குளிர்காலத்துல வந்து கழுத்து முட்டும் பனியில ராத்திரில நின்றுண்டு, பகல்ல வந்து வெய்ய காலத்துல பஞ்சாக்னி தபஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையான தபஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சிவன் அவளை பார்த்து என்ன சொல்றாரு, ஸ்ரீதஸ் தபோபிகி, உன்னுடைய தபஸ்னாலே நான் வாங்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற. அப்ப நீ வந்து நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னுடைய அவமானத்துக்கு பழியாங்கிறதுக்கு தான் நான் தபஸ் பண்ணி ஒன்னு அடையணும்னு ஆசைப்பட்டேன் ஒழி, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க அப்பாவை போய் கேளு அப்படின்ட்டான். தாதாமே பூபிரதாம் நாதா பிரமாணி கிரியதாம், எங்க அப்பாவை போய் கேளு, எங்க அப்பா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி தரணுமே ஒழிய நீ கூப்பிட்டதுக்காக இல்லை நீ அதை ஒத்துக்கிறேன்னு சொல்றதுனால நான் டேரக்டா சட்டுன்னு ஒத்துன்ற முடியாது. அப்புறம் தான் ரிஷியின் ஜோதிர்மயான் சஸ்மார ஸ்மரசாசனான்னு 7 ரிஷிகளையும் கூப்பிட்டு ஆல்யாப்தி அருந்ததி தத்திர சாகாயம் கருத்துமர்கதி, அருந்ததியோடு நீங்க எல்லாருமா போய் எனக்காக பங்கெடுவோம் அப்படின்னு போய் அவ பங்கெடுத்து கல்யாணம் நடக்கிறது. அந்த மாதிரி அவ்வளவு தூரம், அதாவது ஒரு என்ன ஒரு சொல்றது, ஜாதகம் பாக்குறதுக்கு வரன் தேட ஆரம்பிக்கிறதுல இருந்து இருக்கிற மாதிரி அவ்வளவு ப்ராசஸும் இங்க என்ன ஆகுது, ஒரு கல்யாணத்தை லோகத்துல என்ன பாக்குறோமோ அவ்வளவு ப்ராசஸும் இங்க ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி தேவர்களுடைய கல்யாணங்கள் எதுவுமே நடக்கல. அதனாலதான் இந்த இடத்துல கிருதோத்வாகான்னு எழுதினார். கிருதோத்வாகா சிதிகண்டோ மகாதபாக திருஷ்டுவாத்து பகவான் தேவி மைத்துனாய உபசக்கரமே, இதுல காளிதாசன் அப்படியே எழுதுறோம். அதனாலதான் 8ஆம் சட்டத்தை ரொம்ப இது பண்றது இல்லை, எடுத்துக்கிறது 7 சட்டம் வரைக்கும் தான் வாசிக்கிறது. 8ஆம் சட்டம் குமார் சம்பவத்துல எடுத்துக்கல இருந்து மைத்துனாய உபசக்கரமே. அவர் என்ன பண்ணார், பகவான் கல்யாணம் ஆன உடனே பார்வதேஷன் கிளம்பிட்டார். தஸ்ய சங்கிரீடமானசிய மகாதேவசிய தீமதா சிதிகண்டசிய தேவசிய திவ்யம் வருஷசதம் கதம். 100 வருஷ காலம், தேவ வருஷத்துல 100 வருஷம் அவர் என்ன பண்ணார், பார்வதியோட இருந்திருந்தார். நச்சாபி தனையோ ராம சாத்தியாம் ஆசி பரந்தப. இதுதான் வந்து என்ன ஆகும்னாக்க நிறைய பேர் என்னமோ வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும், சந்தோத்பத்தியும் சொல்ல போற இந்த சட்டத்திலேயே, இதுக்கு அடுத்த சட்டத்திலேயே சுப்பிரமணியருடைய அவதாரம். நச்சாபி தனையோ ராம சாத்தியாம் ஆசி பரந்தப. 100 வருஷ காலம் இவர் என்ன பண்ணார், பார்வதியும் பரமேஸ்வரனும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு குழந்தை பிறக்கல. சர்வே தேவாகா சமுத்விக்னாஹா. இப்ப தேவர்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா கவலை ரொம்ப மனசுல வந்துடுது. கவலை என்ன கவலை அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதாவது சிவனுக்கு பிறக்கிற குழந்தைதான், அந்த குழந்தைக்கு பேரு சேனானின்னு பேரு. சேனானினாலே கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு அர்த்தம். சுப்பிரமணிய சுவாமிக்கு சேனானி கமாண்டர் இன் சீஃப்னு பேரு. நம்ம இப்ப தேவசேனாங்கிறது சுப்பிரமணியனுடைய ஒய்ஃப். அதாவது இந்திரன் வந்து தன்னுடைய பொண்ணான தேவசேனிய கல்யாணம் பண்ணி கொடுத்தான். தேவசேனைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லல, 6 படை வீட்டுல ஒரு வீட்டுல. தேவசேனாங்கிறது இந்திரனுடைய பொண்ணு சுப்பிரமணியனுடைய ஒய்ஃப் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா தேவசேனாங்கிறது சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பேருன்னா தேவசேனாபதி. தேவசேனாபதினா தேவர்களாகிற சேனைக்கு லீடரா இருக்கிறவர். அது செக்யூரிட்டிவிலேயே தேவசேனாபதியாகவும் இருக்கு. தேவசேனாபதினு சொன்னா தேவசேனையினுடைய கணவன் மட்டும் தேவர்கள் அடங்கின சேனை, அந்த சேனைக்கு தலைவர், அந்த சேனைக்கு கமாண்டர் இன் சீஃப், தளபதி, அந்த மாதிரி இருக்கிறவர். இப்ப தேவசேனாபதியாக தேவர்களாகிற சேனைகளை வந்து தாரகாசுரனுக்கு அகைன்ஸ்டா லீட் பண்றதுக்காக அவ வந்து என்ன பண்றா, குழந்தைய எதிர்பார்த்துட்டு சிவனுடைய கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா 100 வருஷ காலமாயும் குழந்தை பிறக்கலன்னும் போது அவளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, தாரகாசுர வதத்தை விட இப்ப சிவனுடைய குழந்தை வந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த குழந்தையினுடைய ஒரு தேஜஸ் இருக்கே லோகத்தால தாங்க முடியாம போயிடும் போல இருக்கேன்னு ஒரு பயம் வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்க சரியான முறையில அந்த சாஸ்திரங்களா கவனிக்கணும். சூரியனுக்கு கல்யாணம் ஆச்சு. சூரியனுடைய வயசுக்கு பேரு சாயாங்கிறது பின்னாடி வரப்போறா, உஷா, ஸ்வர்ச்சலான்னு சொல்லுவா, உஷா, சம்யா. ஏன்னா அங்க இருக்கிற சாயா சம்யா சமேத சூரியநாராயண சுவாமின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். சம்யானா என்ன அர்த்தம்,
சூரியன் வரும்போது என்ன பண்றான், எல்லா ஜீவர்களுக்கும் ச பிராணாநாதாய ஓதேதி, ஒவ்வொருத்தருக்கும் வரும்போதும் அவளுடைய பிராணனை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். போகும்போது அஸ்தமனம் ஆகும்போது என்ன பண்றான், ச பிராணாநாதாய அஸ்தமேதி. சோ அஸ்தமனம் ஆயிடுத்து, ராத்திரி ஆயிடுச்சுன்னா விவகாரங்கள் இல்லை. அதே மாதிரி பகல் ஆயிடுச்சுன்னா விவகாரம். அப்ப சம்ஞானா நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்மளுடைய விவகாரங்களை கவனிச்சுக்கிறதுக்கான ஒரு கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது, சூரியனாலதான் வருது இல்லையா. அதனால சூரியன் நம்மளுக்கு சம்யா, அந்த கான்சியஸ்னஸ் குடிக்கிறதுனால அவனுடைய ஒய்ஃபுக்கு சம்யா. சம்யா சம்யான்னு சொன்னாலே என்ன அர்த்தம், சம்யானாலே பேரு விவகாரம், அதாவது நம்மளுடைய அன்றாட விவகாரங்களை கவனிச்சுக்க கூடியதான விருத்தி ஞானம்னு வச்சுக்கலாம் கான்சியஸ்னஸ். அப்படின்றது சூரியனுடைய ஒய்ஃபா. ஏன்னா பத்னினா ஆக்சுவலான பத்னிகள்லாம் அர்த்தம் இல்லை, எல்லாமே என்ன ஆகும், ஒரு மெட்டபாரிக்கல் ஃபிகரேட்டிவ் பிரசன்டேஷன் தான். சாயாங்கிறது முதல் பத்னி இல்ல. இந்த சம்யாங்கிற பத்னிகளை சுவர்ச்சலாவோ சாயாவோ உஷாவோ யாராவனா இருக்கட்டும், அவளால என்ன எடுத்துனா அவ தொஷ்டாவோட பொண்ணாம். சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே என்ன எடுத்துனா அவளால சூரியனை நெருங்க முடியல. சூரியனை நெருங்க முடியலன்னா அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு பவர், அவ்வளவு வெளிச்சம். அதாவது அந்த காலத்துல சூரியன் இருக்கும்போது நிழலே விழாதான். இப்ப சூரியனுக்கு எதிர்க்க நம்ம நின்னோம்னா பின்னாடி நிழல் விழுறது இல்லையா. இப்போ நம்ம மெர்க்குரியில போய் நின்னோம்னா நிழல் விழுமோ அந்த இடத்துல, ஏன்னா நாலா பக்கமும் சூரியனுடைய தகிப்பு இருந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு தகிப்பு இருந்துட்டு இருக்கும் போது நிழல் விழுறதுக்கே சான்ஸ் இருக்காது. எப்பவுமே 12 மணி வெயில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்த காரணத்தினால நிழலே விழல. நிழல் விழாத போது ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சம்யா எந்த ஜனங்களுக்குமே கான்சியஸ்னஸ் அவளால விவகாரம் பண்ண முடியல. அவளால விவகாரம் பண்ண முடியாதனால லோக விவகாரமே நடக்க முடியாம போயிடுது. அதனால சம்யாவால என்ன பண்ண முடியல, சூரியனை அப்ரோச் பண்ணவே முடியல. லோக விவகாரங்கள் நின்று இருக்கு. அப்புறம் அவ அப்பாட்ட போய் தொஷ்டாட என்ன சொல்றா, இந்த மாதிரி சூரியன் ரொம்ப எனக்கு தகிப்பு தாங்கல அப்படின்னு உடனே என்ன ஆயிடுது, அவர் ஒரு சாணையில வச்சு சூரியனை கட் பண்ணிட்டாராம். கட் பண்ணி ஒரு 3, அதாவது என்ன பண்ண, ஒரு பெரிய ஒரு சைசபிள் போர்ஷனை வெட்டி எடுத்துட்டார். வெட்டி எடுத்த உடனே சூரியனுடைய வீரியம் வேகம் குறைஞ்சு போச்சு, அதாவது வெயில் குறைஞ்சு போச்சு. வெயில் குறைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, நிழல் விழ ஆரம்பிச்சாதான் சாயான்னு இன்னொரு ஒய்ஃபா, 2வது ஒய்ஃபா அந்த சாயா நிழல் இருக்கு. அதாவது நிழல் விழும்போதுதான் ஒரு மாய்ஸ்டர், ஒரு இருட்டு, அது வரும்போதுதான் என்ன ஆகும், ஒரு லைஃப் உண்டாக ஆரம்பிக்கிறது. இதெல்லாமே நீங்க அப்ரோச் பண்ணல ஒரு மாதிரி சயின்டிபிக்கா கூட பார்க்கலாம் அதை. ஸோ அதெல்லாம் வெறும் எவ்வளவு 2 பத்தினி இருக்கா, சூரியனுக்கு 2 பத்தினிங்கிறது இல்லாம எப்படி ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகிறதுன்ட்டு. அந்த சூரியனுடைய வெட்டி எடுத்த பாகங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் சக்கராயுதமாகவும் பினாகமாகவும் பண்ணி விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஆயுதங்களாக அந்த தொஷ்டா கொடுத்துட்டாரு. வச்சு என்ன பண்றது, கையில யாரும் வச்சுட்டு இருக்கிறது, அப்படின்னு நீங்க வச்சுங்கோ அப்படின்னு கொடுத்துட்டாருங்கிற மாதிரி. இப்ப அந்த சூரியன் இப்ப சூரியனுடைய வீரியம் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் என்ன சொல்றோம், தகிக்கக்கூடிய வீரியமாக இருந்திருக்கு. தகிக்கக்கூடிய வீரியம்னா லோகம் தாங்க முடியாம, அந்த வீரியத்தை தாங்க முடியாம லோகம் கஷ்டப்பட்டு இருக்கு. அப்ப லோகம் தாங்கக்கூடிய லெவலுக்கு வரும்போது, அதாவது எந்த அளவுக்கு இருந்தா இந்த லோகத்துல உசுறு உண்டாக முடியுமோ, இந்த லோகத்துல நம்மளால வாழ முடியுமோ, நம்மளுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் எல்லாம் ஏற்பட்டு விவகாரம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சூரியனுடைய ஹீட் வரும்பொழுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப சிவன் கிட்டே இருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தை சிவன் இப்ப 100 வருஷ காலம் 100 வருஷத்துக்கு கழிச்சு அது இது என்ன ஒன்னும் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொன்னோம்னாக்க, கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கனாக்க, இந்த இது இருக்கு பாருங்க 6ஆம் மாசம் அப்படின்னு ஒண்ணு, 6ஆம் மாசம் இந்த ஆடி 6ஆம் மாசம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கல்யாணம் ஆன உடனே இந்த மாதிரி இதெல்லாம் தள்ளி போடணும். அது பேர் 6 மாச காலம் தீட்சையில இருக்கணும் அப்படிங்கிற. அதான் 6 மாச காலம் தீட்சை. 6 மாச காலம்ங்கிறது 1 வருஷ தீட்சை. அந்த 1 வருஷத்தை இப்ப சன்னியாசிகள்லாம் சாதுர் மாசத்தை 2 மாசம் பண்ற மாதிரி பட்டோவை மாசகா அப்படிங்கிற மாதிரி, பட்டோவை மாசகான்னு 6 மாசத்துக்கு என்ன ஆயிடும், 2 பட்சம்னா 12 மாசம் ஆயிடும் இல்லையா. 12 பட்சம் ஆயிடுது. 12 பட்சம் ஆயிடுதுன்னா 12 மாசம். அந்த தீட்சை இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் தீட்சை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தீட்சைக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்ணலாம், தன்னுடைய ஆம்பளையால ஆத்து கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி தீட்சை இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பிரம்மச்சரிய தீட்சை மாதிரி சிவனும் 100 வருஷ காலம் இருந்துட்டு இருந்தாருனாக்க, அப்ப பிறக்கிற குழந்தை என்ன இருக்கும், எவ்வளவு வீரியவத்தா இருக்கும், எவ்வளவு தேஜஸ்வித்தா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அந்த குழந்தைய நம்மளால தாங்கிக்க முடியுமா, அந்த குழந்தையினுடைய ஒரு சக்தியா, அந்த குழந்தையினுடைய ஒரு பராக்கிரமத்தை நம்மளால தாங்க முடியுமா அப்படிங்கறதான ஒரு பயம் தேவர்களுக்கு சமுத்விக்னாக. சர்வே தேவாக சமுத்விக்னாக. சமுத்விக்னாகனா என்ன அர்த்தம், அவளுக்கு இந்த கவலை, மனக்கவலை, ஒரு ஆங்ஸைட்டி. பிதாமக புரோகமாக அவள்லாம் என்ன பண்ணா, பிதாமகர் இப்ப சிவன் போய் என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பிதாமக புரோகமாக, பிதாமகர்னா பிரம்மா, அவரை முன்னிட்டு கொண்டு எல்லாரும் போய் என்ன பண்றா, சிவன் பேசுறா. எதிக உற்பத்தியதே பூதம் தஸ்தத் பிரசகிஷ்யதி. இப்ப இந்த அளவு இப்ப என்ன ஆகும், நீங்க பூர்ணமான ஒரு சாஸ்திரத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணேன்னா, எதிக உற்பத்தியதே,
உங்களுடைய குழந்தை இருக்க கஷ்ட பிரசகிஷதி, யாரால அந்த குழந்தைய தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. யார் அந்த குழந்தை? அந்த குழந்தையினுடைய வேகம் என்னவா இருக்கும், அந்த குழந்தையினுடைய தேஜஸ் என்னவா இருக்கும், அந்த குழந்தைய பூமி தாங்கிக்குமா? அபிகம்மி என்ன பண்ணா, சுரா சர்வே பிரணிபத்திய இதம் அப்ருவன், நேர சிவனை போய் பார்த்து பிரணிபத்திய அவர் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி இதம் அப்ருவன், தேவதேவ மகாதேவ லோகஸ்யாஸ்ய ஹிதேரத, தேவதேவ மகாதேவ அஸ்ய லோகஸ்ய ஹிதேரத, இந்த லோகத்தினுடைய நலனிலே ரத நாட்டமுடையவனே, லோகத்தினுடைய நலன் ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டவனே, ஹே மகாதேவா, சுராணாம் பிரணிபாதேன பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி, நாங்கெல்லாம் உன்னை நமஸ்காரம் பண்றோம், அனுகிரகம் பண்ணணும், பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி, எங்களை நீ அனுகிரகிக்கணும். நலோகா தாரயிஷ்யந்தி தவ தேஜஸ் சுரோத்தம, லோகாக எல்லா லோகங்களும் சேர்ந்தாலும் ந தாரயிஷ்யந்தி, உன்னுடைய வீரியம் இருக்க, உன்னுடைய ஒரு வேகத்தை, உன்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்பீரியம் இல்ல, அதனுடைய வேகத்தை யாராலையும் தாங்க முடியாது, சக்தியினுடைய பெருமையை யாராலையும் தாங்க முடியாது. பிராமேண தபசா யுக்தா தேவியாசக தபஸ்தர, அதனால என்ன, பிராமேண தபசா யுக்தா, சாஸ்திரோக்தமாக, அதாவது உன்னுடைய ஒரு இது காட்டாம, வேகத்தை இல்லாம, உன்னுடைய மகாத்மியத்தை இல்லாம என்ன பண்ண, பிராமேண லோகத்தினால தாங்கக்கூடிய அளவுல, அந்த அந்த அளவுல நீ என்ன பண்ண, தபஸ்தர, ஒரு தபசை நீ செய்யணும் அப்படின்னார். அதாவது எப்படி இருந்தா, அதான் சொன்ன பிரம்மா கேட்டாரே, விஷ்ணு பகவான் எப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி வேதத்தினால நாங்க ஸ்வீகரிச்சுக்கக்கூடிய விதத்துல பிராமேண தபசா யுக்தா அப்படின்னா, திரைலோக்கிய ஹிதகாமார்த்தம் தேஜஸ் தேஜசி தாரைய. திரைலோக்கிய ஹிதகாமார்த்தம், 3 லோகத்துக்கும் நன்மைக்காக, தேஜஹா தேஜசி, உன்னுடைய வீரியம் இருக்கே அது தேஜஸ், அது அக்னியிலேயே, அதாவது எந்த வேகம் அதை தாங்க முடியுமோ அந்த வேகத்துல கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னார். ரக்ஷ சர்வான் இமான் லோகான் அலோகம் ந அலோகம் கர்த்தும் அர்ஹசி அப்படின்னார். ஏன் அப்படின்னாக்க 2 விதமா சொல்றாரு. ஒரு ஸ்ருதியில ஒரு கொட்டேஷன், எதேதத் புருஷோ ரேதோ பவதி ஆதித்யஸ்ய தத்ரூபம் அப்படின்னு, அதாவது இந்த இதுல இருப்பாங்க, சாந்தோக்கியத்துல பார்த்திருப்போம். சாந்தோக்கியத்துல என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, மனுஷன் இது பண்றான், சாப்பிட்றான், அன்னம் அசிதம் திரேதா விதியதே அப்படின்னு, சத்துவம் ரஜஸ்தமஸ் அப்படிங்கிற மாதிரி அது 3, அதுல அனிமா ரொம்ப சூக்ஷ்மமான பாகம், மத்தியம பாகம், அப்புறம் ஸ்தூல பாகம் அப்படிங்கறதுலாம் 3 பாகம் வருது இல்லையா. அந்த மாதிரி பல பாகங்களா வரும்பொழுது அந்த சூக்ஷ்மமான ரேதோ பாகம்ங்கிறது இருக்கு பாருங்க, அது ஆதித்யசிய ரூபம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆதித்யசிய ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரண மனுஷாளுக்கே அந்த மாதிரி ஆதித்யசிய ரூபம்னு இருக்கிறதா இருந்தாக்க, பகவான் அதுவும் அந்த மாதிரி அவனும் ஒரு 100 வருஷ காலம் ஆதித்யசிய ரூபம்னு இருக்கும் போது அது என்ன ஆகும், திவி சூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபதுத்தி தானே, 1000 சூரியன் சேர்ந்த மாதிரி இருந்தா என்ன ஒரு வேகம் இருக்குமோ அந்த வேகம் உடையதாக, அந்த ஹீட்டர் உடையதாக இருக்கும் இல்லையா, அதை யாரால தாங்க முடியும் அப்படின்னார். அதனால அந்த ஹீட் வரும்போது என்ன ஆயிடும், அலோகம், லோகங்கள் அத்தனை என்ன ஆயிடலாம், அந்த வேகத்தை தாங்க முடியாம லோகங்கள் பிரளயத்துல ஈடுபட்ட மாதிரி ஆயிடலாம், பிரளய காலம் மாதிரி ஆயிடலாம். அலோகம் கர்த்துமர்ஹசி, இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தை இல்லாமல் போகும்படி நீ செய்து விடக்கூடாது. தேவதானாம் வச்சஸ்ருத்வா சர்வலோக மகேஸ்வரஹா, இதை கேட்ட உடனே என்ன பண்ணார், பாடமீத் அப்ரவீத் சர்வான் புனஸ்த இதம் உவாசக, சரி நல்லது அப்படின்னு என்ன பண்ணார், தாரயிஷ்யாம் யகம் தேஜஹா தேஜசைவ சகோமையா, நான் என்ன பண்றேன், சகோமையான்னு சொன்னார், உமையோட கூட நான் என்னுடைய தேஜஸை நான் என்ன பண்றேன், தாங்கிக்கிறேன் அப்படின்னார், நானே தாங்கிக்கிறேன் அப்படின்னார். ஏன்னாக்க அதே அந்த இது இருக்கு பாருங்க, புருஷனுக்கு சொல்லும் போது ஆதித்யனுடைய ரூபம்னு சொல்லியிருக்கு, ஸ்ரீக்கு சொல்லும் போது என்ன ஆகும்னாக்க அக்னேயே ரூபம். ரெண்டுமே அக்னியினுடைய ரூபம், ஆதித்யனுடைய ரூபம், அக்னியினுடைய ரூபம். அதே மாதிரி தான் இருக்க போறது. அதனால என்ன ஆகும், திருதசாகா, என் தேவர்களே, பிருத்திவி செய்வ நிர்வாணம் அதிகச்சது, பிருத்திவினா அர்த்தம் சமஸ்த லோகங்களும், லோகங்கள்லாம் சௌக்கியத்தை அடையட்டும், லோகங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் என்ன பண்றேன், லோகத்தை இது பண்ணல, என்னுடைய வீரியத்தை நான் கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படின்னார். எதிதம் சுபிதம் ஸ்தானாத் மம தேஜோ ஹியனுத்தமம், எதிதம் சுபிதம் ஸ்தானாத், இதுதான் வியாக்கியானத்தில் எழுதுறாரு. ஸ்தானம் அப்படின்னாக்க இது லௌகிகமான விஷயம் இல்ல அப்படிங்கிறதுக்காக, கிராமியமான விஷயம் இல்லைங்கிறதுக்கு. ஸ்தானாத் ஹிருதய புண்டரீக லட்சணாத், ஹிருதயத்திலிருந்து என்ன ஒரு க்ஷோபம் ஏற்பட்டிருக்கோ அப்ப பகவானுக்கு ஏற்படுறதா இருந்தா என்ன அர்த்தம், பகவான் இந்த இது இருக்கு, பகவானுடைய வீரியம்னு சொல்லும் போது என்ன ஆகும், அந்த இது இருக்கு பாருங்க, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாய ஏதின்னு மனசனுடைய சம்பந்தம் ஏற்படுறது, ஈஸ்வரனுக்கு மனசனுடைய சம்பந்தம் ஏற்படும் போது, மாயையினுடைய சம்பந்தம் ஏற்படும் போது இருக்கக்கூடிய சங்கல்பம் இருக்கு பாருங்க, அந்த சங்கல்பத்திலிருந்துதான் சிருஷ்டி வரதே ஒழிய மற்றபடி வேற மாதிரி இல்லை. அதனாலதான் அது என்ன பண்ணார், ஸ்தானாத் எதிதம் சுபிதம் ஸ்தானாத், ஸ்தானாத்ங்கிறது வியாக்கியானத்துல எழுதும் போது எல்லாருமே ஹிருதய புண்டரீக லட்சணாத்,
ஸோ எது மனசுக்கு இடமாக சொல்லியிருக்கும், எந்த இடத்துல மனசு சிந்திக்கிறது, எந்த இடத்துல சிந்தனை ஏற்படுறது, சங்கல்பம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கோ. ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்க, சிந்தனை எங்களுக்கு மூளையில இருக்கா, எங்க இருக்குன்னா ஹிருதயம் இல்லைன்னா வேற எது வேலை செய்ய போறது. எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருந்தாலும் ஆதாரமா இருந்தாலும் வேலை செய்ய போறது ஹிருதயம் தான். அதனால மனசு சிந்திக்கணும்னு சொன்னாலே ஹிருதயத்துல இருந்து ஆரம்பிச்சு வேலை செய்யணுங்கிறதுனால ஹிருதயத்தை தான் அதிஷ்டானமா சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கான இந்திரியமா இருக்கிறது எதுவாவனா இருக்கலாம். இந்திரியங்கள்ங்கிறது வேற, ஆனா வேலை செய்யறதுக்கு ஆதாரமா இருக்கிறதுங்கிறது வேற. அப்ப என்ன ஆகும், ஹிருதய முந்தரீக லட்சணா ஸ்தானா, அதுல இருந்து என்ன ஒரு க்ஷுபிதம் மம தேஜோ அனுத்தமம், அந்த தேஜஸ் இருக்கே அனுத்தமம் அப்படின்னு. அனுத்தமம் அப்படின்னாக்க ஏன் அதுக்கு அனுத்தமம் அப்படின்னாக்க, தேவர்களுடைய காரியம் இருக்கு பாருங்க, லோகத்தை காப்பாத்துறதுங்கிற தேவ காரியம். அந்த தேவ காரியத்துக்கு இது சாதனமாக இருக்கிற காரணத்தினால அனுத்தமம் எல்லாத்த காட்டிலும் உத்கிருஷ்டமானது. இது பகவான் என்ன பண்றான், பாக்கி சிருஷ்டி லோகத்துக்காக ஏற்படுறது. ஆனா இந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய சிருஷ்டிங்கிறது தேவ காரியத்துக்காக ஏற்பட்டது. அதனால அனுத்தமம் மிக உத்கர்ஷமானது, மிக உத்கிருஷ்டமானது அப்படின்னு. தாரயிஷ்யதி கஸ்தன்மே புருவந்து க்ஷுரத்துத்தமாக. அப்ப என்ன ஆகும், இப்ப என்னுடைய இந்த இது இருக்கு பாருங்க, என்னுடைய சிருஷ்டி, என்னுடைய இதை யார் தாங்குவா, நீங்களே சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது என்ன ஆகும். இப்ப அந்த நீங்க குழந்தை வேணும்னு கேட்டேன் இல்லையா, அந்த குழந்தைய யார் அந்த குழந்தைய தாங்கிக்கூடிய சக்தி படைச்சவா. இதுதான் பகவானுக்கு அக்னி பூகு, அக்னியில இருந்து பிறந்தவர்னு பேரு சுப்பிரமணிய சுவாமிக்கு. அக்னியில இருந்து பிறந்தவர்னா இந்த அக்னியை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும், அக்னியை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சு. அதை என்ன அர்த்தம்னார், இப்ப ராவணன் என்ன பண்ணா, சீதையை தூக்கின்னு போயிட்டான், ராவண சம்ஹாரம் ஆயிடுத்து. ராவண சம்ஹாரம் சீதையை ராமர் என்ன பண்றாரு, நீ எங்க நான் எப்படி ஒண்ணு ஊர் கழிச்சு போறது அப்படின்னு சீதை என்ன பண்றா, அக்னி பிரவேசம் பண்றேன்னு தீர்மானம் பண்ணி லட்சுமணனை கூப்பிட்டு அக்னியை மூட்ட சொன்னா. அக்னியை மூட்டின உடனே அந்த அக்னியில சீதை பிரவேசம் பண்ணிட்டான். பிரவேசம் பண்ணின உடனே ராமர் என்ன பண்ண, அந்த அக்னி பகவானே என்ன பண்ண, அதாவது இந்த சீதையினுடைய கற்புங்கிற நெருப்பை என்னால தாங்க முடியல, இந்த அக்னி என்ன சொல்றது அப்படிங்கிறான். இந்த அக்னியை தாங்கிக்க முடியாத அளவுக்கு என்னால இருக்கேன் அப்படின்னா, சீதையும் நெருப்பு அக்னியும் நெருப்பு, ரெண்டு நெருப்பும் ஒன்னோட ஒண்ணு ஒன்னா ஒட்டின்னு தானே போகணும். சாதாரணமா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துவா இருந்தா ரெண்டு ஒரே வஸ்துவ சேர்த்துட்டு போயிடலாம் இல்லையா. ரெண்டு அண்டால் இருக்கிற தண்ணியை ஒன்னா கொட்டோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போறது, அவ்வளவுதானே. ஹீட் ஜாஸ்தியா இருக்க போறது, ரெண்டு டியூப்லைட் போட்டா வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்க போறது, அதே மாதிரி தானேன்னா அந்த மாதிரி இல்ல. இந்த சீதைங்கிற சீதைங்கிற நெருப்ப சாதாரண அக்னி பகவான்ற நெருப்பால தாங்க முடியல, எனக்கே தாங்கிக்க முடியாத நெருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணான், இந்தா ஏத்துக்கோ அப்படின்னு வெளியில ஐஷன் வந்துட்டான். அவளை தான் வச்சுக்க தயாரா இல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா அக்னிக்கே தாங்க முடியாத அக்னியா இருக்கு அப்படின்னும் பொழுது, அப்ப அக்னியை காட்டிலும், அதனாலதான் மிருத்யுரிய சிவோபசேச்சனம்னு கட்டோபநிஷத்துல சொன்னார் பாருங்க. சில விஷயங்கள் சொல்லும் போது காலகாலகான்னு சொல்ற பாருங்க, காலத்துக்கும் காலனா இருக்கிறவன். காலம்ங்கிறது லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கிறது காலன். அந்த காலத்துக்கும் ஒரு காஸ்மோஸ் மேக்ரோ காஸ்மிக் டைம் ஒண்ணு இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது நெருப்புக்கும் நெருப்பா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி நெருப்புக்கும் நெருப்பா இருக்கிறவர், அவரை யாரால தாங்க முடியும். ருவந்து சுரசத்தமாக ஏவ முக்தா ததோ தேவாக பிரத்யூச்சுர் ரிஷபத்வஜம். அவ எல்லாரும் என்ன பண்ணா யோசிச்சு, தேஜா க்ஷுபிதம் ஹியத்ய தத் தரா தாரயிஷ்யதி. எந்த உங்களுடைய தேஜஸ் இருக்கோ உங்களுடைய சக்தி என்ன பண்ணும், பூமி தாங்கிக்கும். ஏன்னா பூமிக்கு எல்லாத்துக்கும் க்ஷமா அப்படின்னு பேரு. பூமிக்கு பேரே தரா, க்ஷமா. க்ஷமான்னா பொறுமை ஜாஸ்தி, தரா அப்படின்னா தாங்குற சக்தியுடையவள், தரை அப்படின்னு தான் பேர் வந்தது. தாங்குற சக்தி இருக்கிறதுனால பூமி இது முழுக்க தாங்கும். பூமி என்ன ஆகும், உங்களுடைய தேஜஸை வாங்கிக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். ஏவ முக்த சுரபதிஹி பிரமுமோச்ச மகாபலஹா தேஜசா பிருத்திவி ஏன வியாப்தா சகிரி காணனா. அப்ப என்ன ஆயிடுத்து, அந்த பகவானுடைய சக்தியினால பூமி முழுவதும் சகிரி காணனா, காடுகள் மலைகள் சகலமும் என்ன ஆயிடுத்து, வியாபிக்கப்பட்டது போல ஆயிடுது. அதாவது நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சு பூமியினுடைய கீட்டு ஜாஸ்தியா போயிடுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது, அந்த கீட்டு தாங்க முடியாம போயிடுது. அப்ப தாங்க முடியாம போயிடுதுன்னா என்ன ஆகும், பூமியே ஒரு மாதிரி கேஸீஸா குளகுலான்ற மாதிரி ஆயிடும். ததோ தேவாகா புனரிதம் பூச்சுச்சாபி குதாசனம். அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, குதாசனம். குதாசனம்னா குதம் அஸ்னாதி, அதாவது எதெல்லாம் ஹோமம் பண்ணப்பட்டதோ ஹோமம் பண்ணப்பட்ட அத்தனையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கக்கூடியவன் அர்த்தம். எது ஒண்ணுத்தையும் விடாம சகலத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கக்கூடியவனுக்கு குதாசனம்னு பேரு. அதனால அவன் என்ன பண்ணான், அப்படிப்பட்ட அந்த குதாசனன் அவனை என்ன பண்ணாங்க, அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, ஆவிசத்துவம் மகாதேஜா ரௌத்ரம் வாயு சமன்விதா. அவனை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணாங்க, இந்த பூமிக்கு மட்டுமே இந்த வீரியம் பூமியில மட்டுமே இருந்ததுனாக்க
தாங்க முடியாம போயிடும், யாராலையும் எடுத்துக்க முடியாம போயிடும். அதனால நீ என்ன பண்ணு, துவம் ஆவிஷ, இத பொறுத்தியாரால தாங்கிக்க கூடிய விதத்துல வாயு சமன்விதா, வாயுவுடன் கூடினவனாக. சோ வாயுவுடன் சேரும்போது என்ன ஆகும், அக்னியினுடைய வீரியம் குறையும். சோ அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி நீ சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க. அப்படின்னு சேர்ந்த உடனே என்ன ஆயிடுது, அந்த இடத்துக்கு பேர் தான் சரவணம்னு பேர் வந்து. எந்த இடத்துல வந்து அக்னி வந்து அந்த வீரியத்தை எடுத்துட்டானோ அந்த இடத்துக்கு சரவணம். சரவணம்னு சொன்னோம்னா சரம்னாக்க அந்த வீடு அப்படின்னு சொல்ல பாருங்க, நாளல் மாதிரி அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். அது வந்து ஒரு ஸ்வேத பர்வதம்னு சொல்லுவா, வெள்ளையான ஒரு மலையாகவும் சரவணம்ன்ற இடமாகவும் அது ஆயிடுது. ததக்னினா புனர்வியாப்தம் சஞ்சாதம் ஸ்வேத பர்வதம், அந்த அக்னியோட கூடினதுதான் ஸ்வேத பர்வதம் சஞ்சாதம். திவ்யம் சரவணம் செய்த பாவக ஆதித்ய சந்நிபம், அதாவது அக்னிக்கு நடுவுல இருக்கக்கூடிய சூரியன் போல, அந்த மலையானது அக்னிக்கு நடுவுல இருக்கக்கூடிய சூரியன் போல ஆயிற்று. எத்திர ஜாதோ மகாதேஜாக கார்த்திகேயோ அக்னி சம்பவா, அந்த ஸ்வேத பர்வதத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய சரவணம்ங்கிற இடத்துல கார்த்திகேயா மகாதேஜாக அக்னி சம்பவா, அக்னியிலிருந்து உண்டானவர். அத உமாம்ச சிவம் செய்வ தேவாகா சர்ஷிகணா ததா, தேவர்களும் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்க, தங்களை அனுகிரகம் பண்ணதுக்காக சிவனையும் பார்வதியும் பார்த்து என்ன பண்ண பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. பூஜையா மாசூர் அத்தியர்த்தம் சுப்ரீத மனசஸ்ததா, இவாளுக்கெல்லாம் என்ன எடுத்து சந்தோஷமா ரெண்டு பேரையும் பூஜையா மாசூர் கௌரவிச்சு கொண்டாடினாங்க. அத சைலசுதாராம திருசான் இதம் அப்ரவி, இதம் திருசான் அப்ரவி, திருதர்களை பார்த்து இதை சொன்னான். சில விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, தேவலோகம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம், நரகம், தேவலோகம், பூமி, மூணு இருக்கு. பூமியை வந்து மத்தியமலோகம், மத்தியமலோகம்னா புண்ணியம் பாபம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. நரகலோகம்ங்கிறது வெறும் நரகலோகம் தேவலோகம் ரெண்டுத்துக்குமே போக பூமின்னு பேரு. அதாவது நம்ம பண்ணின காரியங்களை வந்து அந்த இடத்துல போய் அனுபவிக்கலாமே ஒழிய, பண்ணின காரியங்களுக்கான சுகதுக்கங்களை அந்த இடத்துல அனுபவிக்கலாமே ஒழிய, அந்த இடத்துல பண்ற சுகதுக்கங்களுக்கு, அந்த இடத்துல பண்ற புண்ணிய பாவங்களுக்கு கணக்கு கிடையாது. அந்த இடத்துல பண்ற புண்ணிய பாவங்களுக்கு கணக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோம்னாக்க முழுக்க கணக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது கணக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, கணக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. அது எப்படின்னாக்க, அதிகமான அத்யுத்கட்டமா இருந்தா, புண்ணிய பாபங்கள் அத்யுத்கட்டமா இருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் கணக்கு வரும். அத்யுத்கட்டமா இல்லாம சாதாரணமா சரீர யாத்திரைக்காக, பிராண யாத்திரைக்காக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு கணக்கு. போக பூமியில அந்த இடத்துல பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு கணக்கு வராது. சோ போக பூமினாலே நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு அர்த்தம். இப்ப நவுஷன் எனக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணினான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணின நவுஷன் வந்து அகஸ்தியத்தை அபச்சாரப்பட்ட போது என்ன ஆயிடுத்து, அவன் பாம்பா பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது. அது போக பூமி, அந்த இடத்துல பண்ணின புண்ணிய பாபங்களுக்கு கணக்கு கிடையாதுன்னா அவன் பண்ண அபச்சாரத்துக்கு பாபம் இன்னும் ஆயிருக்காது இல்லையா. அவன் இந்த லோகத்துக்கு அவன் வந்து என்ன அஜகரமா மலைப்பாம்பா பிறந்திருக்க கூடாது இல்ல. மலைப்பாம்பா பிறந்திருந்தான்னா என்ன அர்த்தம் ஆகுது, அந்த இடத்துல வந்து அதாவது உட்கட்டமான ஒரு பாபங்கள் பண்ணினாக்க இந்திரனும் அந்த மாதிரி என்ன பண்ணும். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், தேவி பாகவதத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், துர்வாசர் ஒரு வாட்டி பகவான் அம்பாளை பூஜை பண்ணிட்டு கொடுத்த மாலை என்ன பண்ணான், ஐராவது மேல வச்சான். அந்த ஐராவதை வந்து என்ன பண்ணிட்டு துதிக்கையில திக்கிட்டு எடுத்துட்டோன்னே அந்த மாதிரி அபச்சாரப்பட்டுன்றதுனால என்ன எடுத்து, நிர்மாலயத்துக்கு அபச்சாரப்பட்டுன்றதுனால அவனுடைய வசதிகள்லாம் போயிடுது. அவனுக்கும் தோஷம் வந்து வெளியில யாரையும் பார்க்க முடியாது, எங்கேயோ தாமரத்துல போய் ஒழிஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த க்ஷீராப்தி மந்திரம் பண்ணி அவனுடைய சௌக்கியத்தெல்லாம் அடைய முடிஞ்சது அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா. அதனால உட்கட்டமான புண்ணிய பாபங்களா இருந்தாக்க எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல பலன் கிடைக்கும். சாமானிய புண்ணிய பாபத்துக்கும் சாதாரண புண்ணிய பாபத்துக்கும் கூட கர்ம பூமியா இருந்தா அந்த இடத்துல புண்ணிய பாபங்கள் கணக்குல வரும். இப்போ கர்ம பூமிங்கிறது நம்ம பண்ற புண்ணிய பாபங்களை சேர்த்துக்கிறதுக்கு, பாக்கி இடங்கள்ல நம்ம பண்ற புண்ணிய பாவங்களை மட்டும் என்ன பண்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்ப அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லும் பொழுது தேவலோகத்துல பிறக்கிறவாள் எப்படி இருக்கணும், இருந்து கர்மா பண்ணி அங்க போறவாளா இருக்க முடியுமே ஒழிய பாக்கி பேரா இருக்க முடியாது. அதனால தேவலோகத்துல கர்மா பண்ணி போறவாளா இருக்கணும். அதான் கர்மஜாள் ஆஜானஜாள் தேவாள் கர்ம தேவாக அப்படின்லாம் என்ன சொல்ல, கர்மனா தேவா நபியந்தின்னு தேவர்களுடைய சுரூபம் எப்படி இருக்குன்னு அதை இந்த இடத்துல பார்வதி மூலமா அதை என்ன பண்றார், அதை காட்டுறார். இப்ப பார்வதி என்ன பண்ற, அதாவது ஒரு சில கதைகள் மூலமா சில விஷயங்களை சொல்லும் போது கதைகள் மூலமாகவும், தமன்யூர் அசபத் சர்வான் குரோத சம்ரக்த லோச்சனா யஸ்மான் நிவாரிதாச்சாகம் சங்கதா புத்திரகாமியா அபத்தியம் ஸ்ரேஷு தாரேஷு நோத்பாதித்தும் அர்ஹத அத்திய பிரபுதி யுஷ்மாகம் அப்ரஜா சந்து பத்னியா பத்னியோன ஜனயிஷ்யந்தி அத்திய பிரபுதி ஆத்மஜான். தேவர்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால, என்ன தேவர்கள் எல்லாருமே சக்தி படைத்தவர்கள் தான். எல்லாருமே சக்தி படைத்தவர்களா இருக்கும் பொழுது இப்ப குழந்தை பிறக்கிறதுனாக்க குழந்தைன்னா என்னன்னு சொல்றோம், அதாவது அங்காதம்பா அங்காத் சம்பவதி கிருதியா அதிஜாயத்தை ஆத்மாவை புத்திரநாமாசி ஜீவ சரதசதம் அப்படின்னு வந்து என்ன ஆகும்னாக்க இவளுக்கே பேரு. அதாவது இவன் என்ன பண்றான்,
புத்திரனுக்கு பேர் என்ன பண்ணணும்னா பிதான்னு பேர் இருக்கிறான். ஏன்னா இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் அப்பா வர காரணத்தினால பிள்ளைக்கே அப்பான்னு பேரு. அதனால பிள்ளைக்கே அப்பான்னு பேர் இருக்கிற, ஏன்னா இவன் அப்பா வாக்கியிருக்கானோ இல்லையோ அப்படிங்கறதுனால. அப்ப தந்தையினுடைய சகல அம்சத்தையும் வச்சுன்னு வர குழந்தையா இருந்தாக்க தேவலோகத்துல பிறக்கிற குழந்தைகளா இருந்தா எப்படி இருக்கும்? அவ புண்ணியத்தினால, ஏன்னா அவ அப்பாவுடைய, அதாவது வருணனுக்கு பிறக்கிற குழந்தைன்னா வருணனுடைய அவன் இன்னொரு வருணனா தானே இருக்க முடியும். அப்ப அவன் பண்ண புண்ணியங்களாலையும் உபாசனைகளாலையும் அங்க போறதுங்கிறது என்னவா இருக்கு? அதனால தேவலோகத்துல என்ன ஆகும், சாதாரணமான ஒரு லௌகிகமான முறையில குழந்தைகள்ங்கிறது இல்லாம அந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும், தானாக தங்களுடைய புண்ணியத்தினால லோகத்திலிருந்து வரவாளா இருக்கணுமே ஒழிய லௌகிகமான முறையில வரதா இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தாக்க இந்த சக்தி யாருடைய டிஎன்ஏ இப்ப சொல்றதா இருந்தாக்க எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வருங்கிறதுனால இந்த லௌகிகமான முறைங்கிறதே இல்லாம போயிடும் அப்படின்னு பார்வதி சொன்னதாக. ஏவ முக்துவா சுரான் சர்வான் தசாப பிருத்திவீமபி. அவளுக்கு என்ன எடுத்து எல்லாரும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பகவானுடைய வீரியத்தை தாங்குறேன்னு நீ ஒத்துண்ட போது, தாங்குறேன்னு எப்படி ஒத்துருக்க முடியும்? நீ என்ன பண்ணணும், பகவானுடைய வீரியத்தை தாங்குறதுக்கான சக்தியை கொடு அப்படின்னு நீ பகவானை கேட்டிருக்கணும். அது கேட்காம நான் எல்லாரும் பூமி தாங்கிப்பா அப்படின்னு சொன்ன போது நீ என்ன பண்ணிட்ட, பேசாம இருந்துட்ட போது நீ அப்ப என்ன எடுத்து அதை தாங்கிக்கிறேன்னு நீ காட்டுறேன்னு ஆறுது இல்லையா? அதனால என்ன எடுத்து பிருத்திவி பூமியை சபிச்சா. அவனே நைக்க ரூபாத்துவம் பகுபாரியா பவிஷ்யசி. நீ என்ன பண்ணிட்ட, அந்த சக்தியை தாங்கின்றதுனால அந்த சக்தியினுடைய வேகத்தினால ஏக ரூபமா இருக்க முடியாம போயிடும். அதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது, ஒரே ரூபமா இருந்ததும் எல்லா இடத்துலயும், அதாவது சட்டை இல்லைன்னா எல்லா இடத்துலயும் சட்டை இல்லைன்னா இருந்தது. அந்த மாதிரி நீ உனக்கு விஷயம் தெரியாம நீ இந்த சக்தியை வாங்கிட்டதுனால அதனுடைய வேகத்தினால சில இடங்கள்ல கீட்டு ஜாஸ்தியா இருக்கலாம், சில இடங்கள்ல கீட்டு குறைச்சலா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், இந்த ஊசர பூமின்னு சொல்றோம் பாருங்க, அதாவது இந்த பாலைவனம், மணல் பாங்கான இடம், சதுப்பு நிலம், அந்த மாதிரி கீட்டு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய கீட்டு குறைச்சலா இருக்கக்கூடிய பலவிதமான, சில இடங்கள்ல பயன்படக்கூடிய சில இடங்கள்ல பயன் இல்லாத, அந்த மாதிரி பலவிதமான டைப் ஆஃப் பூமியாக நீ என்ன பண்ணுவ, மாறிடுவ. ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதை வாங்கிட்டதுனால, சக்தியை வாங்கிட்டதுனால உனக்கு நைக்க ரூபா பவிஷ்யத்தி, நீ ஒரே மாதிரி இருக்க மாட்ட. அதோடு கூட பல ராஜாக்கள் பல சமயம் ஒன்னு ஆண்டுட்டு இருப்பாங்க. ஒரே சமயத்தை ஒரே ராஜா எப்பவும் ஆண்டுட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது, எல்லாரும் போயிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்வதி என்ன பண்ணா, பூமிக்கும் சாபம் கொடுத்தா. பாக்குறதுக்கு சாபம் மாதிரி இருக்கும், ஆனா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹீட்னுடைய எஃபெக்ட்னால இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை நச்ச புத்திர கிருதாம் பிரீத்தி நத்ரோத கலுஷீகிருதா பிராப்சியசேத்துவம் சுதுர்மேதோ மம புத்திரம் அனிச்சதி தான் சர்வான் பீடிதான் திருஷ்டுவா சுரான் சுரபதிஸ்ததா கமனாய உபசக்ராம திசம் வருண பாலிதாம். அப்புறம் என்ன பண்ணார், அதாவது இப்ப பார்வதிக்கு என்ன எடுத்து ஒரு சாதாரண கிருஷ்ணாவதாரத்துல வரக்கூடிய கதையை சொல்ல போறா. சாதாரணமா எனக்கு குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை இல்லாதபடி, குழந்தை பெற்றுக்க முடியாதபடி எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டீங்க இல்லையா, உனக்கும் நாளைக்கு வரக்கூடிய குழந்தையினுடைய சந்தோஷம் உனக்கு இல்லாம போகட்டும் அப்படின்னு பூமியை சபிச்சுட்டா அப்படின்னு. அதான் என்ன ஒண்ணு, நரகாசுரத்துல பூமியை தானே சத்தியபாமியா பிறந்து அந்த நரகாசுரனை வதம் பண்ணான்ட்டு. அதனால என்ன எடுத்துன்னா, பூமின்னு சொல்லும் போது என்ன ஆகும், பூமியை தாயின்னு வர்ணிக்கிறோம், பூமியை சகலமான பேருக்கும் அதுதான் இடம் கொடுக்கறது, எல்லாரையும் வளர்க்கறதுன்னு வர்ணிக்கிறோம். அந்த மாதிரி வர்ணிக்கும் போது என்ன ஆகுது, அதாவது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் 3 விதமான ரூபம் உண்டு தேவர்கள்ல. நம்மளுக்கு சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஆத்மா அப்படின்றோம். அதே மாதிரி பூமி அந்த மாதிரி எடுத்துட்டேன்னா, தேவதைகளை எடுத்துட்டேன்னாக்க தேவதைகளுக்கு 3 ரூபங்கள் உண்டு. ஹிமவான்னு எடுத்துங்கோ, ஹிமவான்னு எடுத்துட்டேன்னா அந்த மலைன்னு சொல்றோம் இல்லையா, கல்லு அந்த மண் அதெல்லாம் சொல்றோமே, அது ஸ்தூல ரூபம். அப்புறம் தேவதா ரூபமா இருக்கக்கூடியது, நம்ம எந்த விக்கிரகத்துல கோவில் எல்லாம் அந்த ஹிமவான்னா எப்படி இருக்கணும், 4 கையா 2 கையா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வர்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி வர்ணனைகளோடு கூடின ரூபமா இருக்கக்கூடியது தேவதா ரூபமா இருக்கக்கூடியது ஒண்ணு. அப்புறம் பின்னாடி ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது ஒரு ரூபம். அந்த மாதிரி எந்த ஒரு தேவதைகள் எடுத்தாலும் 3 ரூபம் இருக்கும். அந்த ரூபத்துல இப்ப பார்வதி எப்படி வர்ணிக்கிற மாதிரி தேவதா ரூபங்கள்னு சொல்லும் போது இதெல்லாம் சாபம் மாதிரி இருந்தா கூட புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள். தேவதா ரூபத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் அட்டாச்மெண்டே இருக்காது. அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அப்புறம் எப்படி தேவதைகளா இருக்க முடியும்? அதனால உனக்கும் அட்டாச்மெண்ட் இல்லாம போட்டோம். யாரோடய அதாவது என்ன ஆகும், அவவா சம்பந்தப்படுறா, அதான் 2 பேரோட சம்பந்தம் வருது, சம்பந்தம் பிரியறது, அவ்வளவுதான். அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, ஒரு அலையில யதா காஷ்டஞ்ச சமேயாதாம் யதார்ணவே ததா காஷ்டமேத்தே வெபேயாதாம். ஒரு அலை அடிக்கிறது, ஒரு படகு உடஞ்சு போயிட்டுனா துண்டு துண்டா போறது. அலை அடிக்கும் போது என்ன ஆகும், 2 இதுவும் ஒண்ணு சேரலாம், 2 பலகாயும் ஒண்ணு சேரலாம். அடுத்த அலையில 2 பலகா என்ன ஆகும், அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும். சோ இந்த 2 பலகா ஒண்ணு சேர்றதுனால அந்த 2 பலகாயும் சந்தோஷப்பட போறது இல்ல, பிரிஞ்சுட்டதுனால வருத்தப்பட போறது இல்ல. இப்ப மனுஷாளுக்குள்ளதான் என்ன ஆகும், இந்த பிரிவு, சந்தோஷம், துக்கம் இதெல்லாம்.
மற்றபடி தேவர்களுக்குள்ள எப்படி இருக்கும், உனக்கு அந்த விதமான பிரிவு ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னா. ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அட்டாச்மெண்ட் இல்லைங்கிறது ஒரு வரம் தானே. ஆனா நம்ம ஆங்கிள் பார்க்கும்போது அது ஒரு சாப்பம் மாதிரி காட்டுறது. தான் சர்வான் பீடிதான் திருஷ்டுவா சுரான், தான் சுரான். இப்ப என்ன ஆயிடுது, சர்வான் சுரான் பீடிதான் திருஷ்டுவா. சுரபதி என்ன பண்ணார், ஒரு இடத்துல சாபம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல மேல இருந்துட்டு நல்லா இருக்காது. அதனால என்ன ஆகும், கமனாய உபசக்கராம, உபசக்கரமேன்னு வரணும். ஆட்ச பிரயோகம் உபசக்கராம, இந்த மாதிரி நிறைய பத்னயா அப்படிலாம் வந்துருக்குல்ல, பத்னியா அப்படிங்கிறதுக்கு பத்னயா, இதெல்லாம் வந்து இதிகாசத்துல ஆட்ச பிரயோகம், அதாவது ரிஷிகளுடைய பிரயோகம்னு அர்த்தம். பியூர்லி பாணினி கிராமரை ஒட்டி வராது, கொஞ்சம் மாறி வருது. திசம் வருண பாலிதாம். வருண பாலிதாம்னா என்ன அர்த்தம், மேற்கு நோக்கி. சரி மேற்கு பக்கமா போலாம், இமயமலையில எங்க இருந்தாரோ அந்த இடத்துல இருந்து மேற்கு நோக்கி கிளம்பலான்னு கிளம்பினார். தகத்வா தபா ஆதிஷ்டத் ஆதிஷ்டே, அதாவது அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துக்கு போய் தபஸ் பண்ணலான்னு போனார். பார்ஷ்வே தஸ்ய உத்தரே கிரேஹே, தஸ்ய கிரேஹே உத்தரே, அந்த மலையினுடைய உத்தரே, உத்தரேன்னு அர்த்தம் வேற ஒரு பகுதியில, உத்தரேன்னா நார்தர்ன் சைட்ல மேற்கு பக்கமா போயிட்டு அந்த மலையினுடைய படவண்ட பாகத்துல அவர் என்ன பண்ணார், ஹிமவத் பிரபவே ஸ்ருங்கே, அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னார், ஹிமவத் பிரபவே ஸ்ருங்கே, ஸ்ருங்கம்னு சொன்னோம்னாக்க கொடுமுடி, ஒரு பீக். இமயமலையை சேர்ந்த அவர் இருந்த இடத்துல இருந்து மேற்கால போய் அங்க இருக்கிற ஒரு சிகரத்துல அதனுடைய வடவண்ட பாகத்துல தேவியா, தேவியினுடன் கூட பார்வதியோட கூட மகேஸ்வரகா அவர் என்ன பண்ணார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னார். ஏஷத்தே விஸ்தரோ ராம சைலபுத்திரியா நிவேதிதா. விஸ்வாமித்திரர் சொல்றார், ஹே ராம விஸ்தரஹா சைலபுத்திரியாக, அதாவது ஹிமவானுடைய மகளுடைய கதையை நான் விஸ்தரமா சொன்னேன். கங்காயா பிரபவம் செய்வ, நீ கேட்டது கங்கையினுடைய கதை, நான் சொல்றது ஸ்கந்தோத்பத்தி. அதனால கங்காயா பிரபாவம், அந்த கங்கையினுடைய பிரபாவம், பிரபவம்ன்ற பிரபவம்னா தர்ம சோர்ஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரபாவம், கங்கையினுடைய மகிமை என்னன்னு சொல்றேன் கேளு. ஸ்ருணுமே சக லக்ஷ்மண, லக்ஷ்மணோட கூட இந்த கதையை கேளு அப்படிங்கிற. அந்த கதையில என்ன ஆகும்னாக்க, இது வரைக்கும் அந்த அக்னி வந்து அந்த தாங்கிக்கோ, பூமியை அக்னியும் தாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதாக, அதுல கார்த்திகேயன் பிறப்பான்னு சொல்லி விட்டுட்டார், எப்படி பிறந்தான்னு சொல்லல. அந்த இது பகவானுடைய சக்தியை தாங்கின்றது கங்கை, அந்த கங்கை தாங்கிண்டாங்கிறத சொல்ல போற என்ன எதுங்கிறது அது